ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பசும்பாலில் பன்னீர் தான் செய்ய போகிறேன். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். வினிகர் 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் லெமனும் எடுத்துக்கலாம். அதுக்கு 2 லெமன் எடுத்து பிழிஞ்சு வச்சு இதேமாதிரி 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா காஞ்சி கொதித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக வினிகரை ஆட் பண்ணணும். இப்போ இன்னும் கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணுங்கள். வினிகர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்களா எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருங்க. நல்லா ஆவி வருது. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பசும்பால்லையும் பன்னீர் சூப்பராக இருக்கும். பேக்கெட் பால்லையும் நல்லா வரும். நான் பேக்கெட் பால்லையும் செஞ்சுருக்கேன், பசும்பால்லையும் செஞ்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு பன்னீர்லாம் நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கடையில் வாங்கினா கூட அதுக்கு எக்ஸ்பைரி டேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு நீங்களே ஒரு 2 லிட்டர் பால் வாங்கி செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி 1.5 லிட்டர் பால் தான். இப்போ நார்மல் தண்ணியை ஊற்றி அதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா வினிகர் ஸ்மெல்லும் வரக்கூடாது. லெமன் போட்டிங்கன்னா லெமன் ஸ்மெல்லும் வராது. பார்த்திங்களா இப்போ நல்லா எவ்வளோ அழகாக வந்துடுச்சின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அதை நல்லா இறுக்கமாக கட்டி வச்சிட்டேன். இதில் நம்ம இடிப்போம்ல, அந்த உரல் வெயிட்டை வச்சுட்டேன். நல்லா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணியெலாம் ஃபில்டர் ஆகி வந்துடும். இப்போ நம்ம 3 ஹவர்ஸ் ஆச்சு ஓப்பன் பண்ண போகிறேன் பாருங்கள். பார்த்திங்களா இப்போ நல்லா நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பன்னீர் நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் அழகாக செஞ்சு நீங்களே கொடுக்கலாம். நான் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்க தெரியுதுங்களா பசும்பால்லையே. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நம்மளுடைய சூப்பரான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் டிஷ் நான் நாளைக்கு போடுறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.